இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு வெஜ் ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லார் மைண்டுக்கும் வர்றது ஃபஸ்ட்டு பன்னீர் தான். ஸோ அந்த பன்னீரை நம்ம எப்படி வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு 1.5 லிட்டர் பாலை நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தை நமக்கு இப்போ பாலை நம்ம காய வச்சுக்க போகிறோம். என்னதான் நம்ம கடையில் பன்னீர் நமக்கு கிடைச்சாலுமே நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அது இன்னமும் ஹெல்தி தான். ஸோ அதனால் எல்லோரும் வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பாலை நம்ம எடுத்து இப்போ அடுப்பில் வச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த பால் நல்லா பொங்கி வர அளவுக்கு நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான். ஸோ பால் பொங்கி வரப்போகுது. இப்போ நான் ஒரு 2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இதை நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பால் பொங்கி வரப்போகுது. ஸோ நம்ம இப்போ ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பொங்கி வந்ததும் நம்ம அந்த லெமனை இதில் புழிஞ்சு விட்டுறலாம். பால் பொங்குது. ஸோ இப்போ அடுப்பை சிம் பண்ணி விட்டுட்டு ஒரு கலர் மட்டும் கலரி விட்டுடலாம். இல்லைன்னா பால் ஃபுல்லாக பொங்கி வந்துடும். இப்போது அந்த 2 லெமனையும் நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம் அதில். நீங்கள் லெமனை பிழிய பிழிய அங்கே இது பால் திரிய ஆரம்பிக்கும். இப்படி நம்ம பிழியும் போது பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் நமக்கு பிரிஞ்சு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், எல்லாமே பிழிஞ்சு விட்டாச்சு. நமக்கு பாலும் திரிஞ்சு வந்துருச்சு. ஸோ தண்ணி தனியாக பன்னீர் தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ சூடாக நம்ம வடிகட்ட வேண்டாம். ஸோ அதனால் ஆறுச்சு அப்படின்னா நமக்கு பன்னீரெல்லாம் அடியில் தங்கிரும். மேலே தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு வடிகட்டி நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை துணியை நம்ம அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அந்த பன்னீரை நம்ம வடிச்சுக்கலாம். ஸோ நமக்கு அடியில் பன்னீர் இருக்கிறனால மேலே தண்ணி இருக்கிறனால தண்ணி மட்டும் ஃபஸ்ட்டு ஈஸியாக வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக பன்னீரை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பன்னீரை வடிகட்டிடலாம். இங்கே பாருங்கள், பன்னீர் தனியாக ஃபுல்லாக வந்துருச்சு. இதை ஒரு 2-3 வாட்டி நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா லெமன் பிழிஞ்சிருக்கனால அந்த ஸ்மெல்லு வரும். அதனால் ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துகிட்டு நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நான் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா இதை உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்படி நல்லா நீங்கள் அழுத்தி அழுத்தி பிழியும் போது அதில் இருக்க தண்ணி எல்லாமே தனியாக வந்துடும். இன்னும் ஃபுல்லாக ரொம்ப ட்ரையாக நம்மளால் பண்ண முடியாது, அந்தளவுக்கு அழுத்த முடியாது. ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கலாம். பட் இப்போது கையில் எந்த அளவுக்கு உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா அழுத்துறேன். அழுத்திட்டு இப்போ நமக்கு எந்த ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பன்னீர் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பன்னீரை நம்ம கொஞ்சம் ஸ்கொயராக கையிலேயே நம்ம இப்படி நசுக்கி நசுக்கி நம்ம அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய மெத்தடில் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் இதே மெத்தடில் பண்ணுவாங்களா அப்படின்னா அது எனக்கு தெரியாது. பட் நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் நான் இப்படி தான் பன்னீர் செய்வேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இப்படி கரெக்டாக ஷேப் நம்ம கொண்டு வந்துட்டு அதை அப்படியே வைக்கலாம். அந்த வடிகட்டி இதிலேயே திரும்பவும் வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ அதுலேயே நம்ம வச்சுட்டு
இப்போ இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து அந்த கப்பு மேலே வந்து இது வைக்கணும். எந்த மாதிரி கப் எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு தண்ணி வந்து வடியணும். அந்த மாதிரி ஒரு கப் வந்து எடுத்து அது மேலே இந்த வடிகட்டியை வந்து திரும்பவும் வைக்கலாம். வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து தண்ணி ஃபுல்லாக நிரப்பி அதை வந்து அந்த பன்னீர் மேலே அப்படியே வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடணும். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அப்படியே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு, எல்லார் வீட்லேயும் நிறைய வெயிட் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த வெயிட் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வெயிட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இந்த மாதிரி வெயிட் இல்லை அப்படின்னா இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதையும் அது மேலே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே வந்து தண்ணி வடியறதுக்காக ஒரு கப் வச்சுருக்கேன். மேலே வந்து அந்த வடிகட்டி இருக்கும், அதில் வந்து பன்னீர் இருக்கும், பன்னீருக்கு மேலே அதெல்லாம் இருக்கும். இப்போ இதை அப்படியே 1 hour வச்சுட்டு நான் இப்போ எடுக்கிறேன். 1 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள் பன்னீர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ எவ்வளோ தண்ணி வடிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம அந்த வெயிட் வச்சனால அந்த மீதி இருக்க தண்ணி எல்லாமே வந்து நமக்கு அதில் வந்து திரும்பவும் வடிஞ்சு வந்துடும். பன்னீர் வந்து நல்லா ட்ரையாக வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ எடுத்து காட்டுறேன் பன்னீர், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியான பன்னீரை தான் நம்ம கடையில் அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம். இதுவுமே சும்மா வராது. இருந்தாலும் கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் செய்யலாம். அந்த அளவை விட நமக்கு கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து வீட்டில் செய்யும்போது ஆகும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பன்னீர்னு. நல்ல இதாக இருக்கும். கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பட் நான் இப்போ யூஸ் பண்ணலை, அப்புறமா தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த பன்னீர் வந்து ரொம்ப 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 ஹெல்தி, நல்ல ஹை ப்ரோட்டீன் கூட. ஸோ இதை வந்து நம்ம அடிக்கடி நம்ம கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். இதை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் வந்து நான் செய்யலாம். ஸோ இதை வச்சு என்னென்ன டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு வேணுங்கிற சைஸ்க்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு தேவையான டிஷ்ஷை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா அப்படியே கடையில் நமக்கு எப்படி கிடைக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும். நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. அதே தான் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி எடுக்கும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நான் வந்து இந்த மெத்தடில் தான் நான் வந்து எங்கள் வீட்டில் பன்னீர் செய்வேன். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் வந்து லெமன் புழிஞ்சிருக்கேன். சில பேர் வந்து வினிகரும் ஊற்றுவாங்க அதில். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இப்படி தான் செய்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.